அனைவருக்கும் வணக்கம். தென்னை மரம் நடவு செய்யலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. ஏக்கரா கணக்கில் நடவு செய்கிறவங்க இல்லாமல் 1-2 தென்னை மரம் நடவு செய்கிறவங்களும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட தகவல் பெரும்பாலும் யாருமே சொல்கிறதில்ல. பொதுவாக தென்னை மரம் நடவு செய்யணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு நர்சரிக்கு போய் தென்னை மரம் எடுக்க போவீங்க. அங்கே போய் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு கேட்பீங்க. அவங்க குட்டை ரகம் இருக்குது, நெட்டை ரகம் இருக்குது, குட்டை நெட்டை இருக்குது, நெட்டை குட்டைக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, குட்டை ரகங்கிறது ஏணிக்காக பயன்படுத்துவாங்க. குட்டை நெட்டைங்கிறது ஏணி தேங்காய் ரெண்டுக்கும் பயன்படுத்துவாங்க. ஏணிக்கு பர்பஸை கொஞ்சம் அதிகம் யூஸ் ஆகும். இதே நெட்டை குட்டைன்னு சொல்லுவாங்க. அது தேங்காய் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மரம் ரொம்ப குட்டையாகவும் இருக்காது, ரொம்ப ஹைட்டாகவும் போகாது, மீடியம் ஹைட்டில் வரும். அப்புறம் நெட்டை மரம் தான் உங்களுக்கு தெரியாது, நாட்டு ரகம். இந்த மாதிரி 4 விதமான ரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 4 ரக தென்னையில் எந்த ரக தென்னை நடன முடிவு பண்ணாலும் அது இயற்கை மகரந்த செருக்கில் உருவான கண்ணா இல்லை செயற்கை மகரந்த செருக்கில் உருவான கண்ணான்னு கேட்டு வாங்குங்க. பெரும்பாலான நர்சரி இயற்கையான மகரந்த செருக்கில் உருவான கண்ணை தான் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு குட்டை ரக வாங்க முடிவு பண்ணிங்கன்னா, ஒரு குட்டை ரக மரத்தில் வர்ற தேங்காயை அப்படியே முளைக்க வச்சு அதை கண்ணாக வளர்த்தி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பதிவு பெற்ற நர்சரிக்கெலாம் போனீங்கன்னா, அவங்க 2 குற்றகத்தை எடுத்து, ஒரு குற்றகத்தை மகர்ந்து எடுத்து இன்னொரு குற்றகத்தில் வச்சு செயற்கையாக பாலினேஷன் பண்ணி அதில் வேறு தேன்பூச்சி உட்காராமல் பாலித்தீன் கவர் போட்டு கட்டி அதில் வர தேங்காயை தான் கொடுப்பாங்க. இயற்கையான மகரந்த சேர்க்கை நடந்திருந்ததுன்னா, ஒரு நல்ல மரத்துலேருந்து தேங்காய் முளைக்க வைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மரத்தில் உருவாகிற தேங்காய்க்கு வேற ஒரு குவாலிட்டி குறைவான மரத்தில் தேன்பூச்சி உட்கார்ந்து இந்த தரமான மரத்தில் உட்கார்ந்தாலுமே அதில் வர்ற காய் பின்னாடி குவாலிட்டிலாம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதே செயற்கையாக மகரம் சேர்க்கை நடைபெறும்போது ஒரு குவாலிட்டியான மரத்துலேருந்து மகரத்தை எடுத்து கொண்டாந்து இன்னொரு குவாலிட்டியான மரத்தில் அந்த மகரத்தை வச்சு அதை வேறு தேன்பூச்சி உட்காராமல் அதை பாலத்தையும் கவர் போட்டு கட்டி அதில் தேங்காய் உருவாக்கி தரும்போது அதில் வர்ற மரங்களும் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னுக்காக லோக்கலில் இருக்கிற நர்சரியில் எடுத்திங்கன்னா, அது 100 மரம் வச்சிங்கன்னா 100 மரம் ஒரே மாதிரி வராது. நிறையா மரத்தில் வியாதிகள் வரும். இப்போ சில மரங்கள் பட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு நாய்க்குட்டி வாங்குறவங்களே நாய்க்குட்டியோட அம்மாவும் அப்பாவும் நல்ல உடல் வாகோடு இருக்கிற நாய்க்குட்டி பார்த்து தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட குட்டி நல்ல உடல் தகுதியோட உடல் வாகோடு வருன்ட்டு. அதே மாதிரி தான் தென்னை மரம். ஒரு தென்னை மரத்துக்கு தாய் மரமும் தந்தை மரமும் நல்ல குவாலிட்டியான மரமாக இருந்தால் அதில் வர கன்றுகளும் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் சாதாரண நர்சரியில் வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு குட்டை மரத்தில் இருக்கிற தேங்காயை முளைக்க போட்டு எடுத்து அதை முளைக்க வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அதோட தந்தை மரத்தில் தேன்பூச்சி எந்த தந்தை மரத்துலேருந்து இந்த மரத்தில் உட்கார்ந்ததுன்னு தெரியாது. அதனால் அந்த குவாலிட்டி மாறி போயிடும். நீங்கள் இதே செயற்கையான பாலினேஷன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. நீங்கள் இயற்கையான பாலினேஷன் நடந்த தென்னங்கன்று வாங்கும்போது உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தருவாங்க, 150 ரூபாய்க்கு தருவாங்க. ஆனால் அந்த செயற்கையான மகரந்த சேர்க்கை செஞ்ச மரம் குறைஞ்சபட்சம் 250லேருந்து 350, 400, 500 வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக 250, 300 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான தென்னங்கன்று வாங்கிடலாம். இந்த மாதிரி தென்னங்கன்றில் வாங்கி வைக்கும்போது அதனோட ஈடு நல்லா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, தென்னை மரம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆனால் நம்ம வாங்கி வச்சா நம்ம மரம் அப்படி காய்க்காது. அதுக்கு காரணம் அது செயற்கையான முறையில் பாலினேஷன் பண்ண மரங்க தான் அந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். பசுமை பூமின்னு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரில் இந்த கண்ணில் இயற்கை முறையில் பாலினேஷன் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சிரஞ்சீவி 1ங்கிற குற்றகத்தை 350 ரூபாய்க்குமே, சிரஞ்சீவி 2ங்கிறது குட்டை நெட்ட ரகம். இது ஒரு தேங்காய்க்கு ஏணிக்கான சிறந்த ரகம். இதையும் 350 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கங்காபாண்டா எம்ஒய்டிங்கிற மாதிரி இளநீர் ரகத்தை 250 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நார்மல் ரேட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு ஆட்கள் கூலி அதிகம். ஒரு தென்னை மரத்தில் ஏறிய மகரத்தை கொண்டு அடுத்த தென்னை மரத்தில் வச்சு அதை மற்ற தேன்பூச்சி அதில் உட்காராமல் அதை பாலித்தீன் கவர் போட்டு கட்டி குறிப்பிட்ட நாளுக்கு ஒதுக்க அதை கவரை மாற்றி, அதனால் ப்ராசஸ் அதிகங்கிறதுனால அவங்களுக்கு காஸ்ட் அதிகம். இந்த ரேட்டு 250, 350 ரேட்டுங்கிறது நார்மல் ரேட்டு. அங்கே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திருச்சியில் பசுமை பாரதம் இருக்குது. உங்கள் ஏரியாவிலையுமே இந்த மாதிரி பெரிய நர்சரி கார்டன், கொஞ்சம் நேமான நர்சரி கார்டனாக இருக்குது. அங்கே போய் கேட்டு நீங்கள் வாங்குங்க. இது செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை செஞ்ச மரமானு கேட்டு வாங்குங்க.
நீங்கள் சாதாரண நர்சரி எடுத்து தென்னை மரம் வச்சு தோப்பு உருவாக்குறவங்களுக்குமே இந்த மாதிரி செயற்கை முறையில் உருவாக்கின தென்னை மரத்தை வச்சு தோப்பு நடுறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் வரும். அவங்களோட ஒரு 50% வந்து ஈல்டு அதிகம் எடுக்கல. அந்தளவுக்கு அனைத்து மரமும் குவாலிட்டியாக காய்க்கும். நீங்கள் சாதாரண தென்னங்கன்று வச்சிங்கன்னா 100 மரம் இருக்குன்னா ஒரு 50-60 மரம் தான் காய் அதிகமாக இருக்குது, 40 மரம் வந்து காய் இருக்காது, வெறும் மொட்டையாக நிற்கும். ஆனால் இந்த மாதிரி செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை வச்சு வர்ற குவாலிட்டியான மரத்தை நட்டிங்கன்னா 100 மரம் நட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா பராமரிச்சிங்கன்னா 100 மரமே காய் வரும். 400 மரம் 500 மரம் நடுற விவசாயிங்க வந்து இந்த மாதிரி மரத்தை போய் கேட்கும்போது ரேட்டு 250-350 சொல்லும்போது நீங்கள் மொத்த மரத்தை கணக்கு பார்ப்பீங்க. நம்ம வந்து இவ்வளோ தோப்பு பூரா இவ்வளோ மரம் நடுறோம், காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வருது. ஆனால் சாதாரண நர்சரியில் வந்து 100 ரூபாய்க்கு கண் எடுத்து வச்சிங்கன்னா வெறும் 600 மரம் வச்சாலும் 60,000 தான் வருது. அதனால் வந்து நீங்கள் வந்து செலவை கணக்கு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி மரத்தை எடுத்து வச்சுருவீங்க. ஆனால் நீங்கள் 40 வருஷம் 50 வருஷம் வளர்த்து போகிற மரம் வந்து நல்ல குவாலிட்டியான மரத்தை வாங்கி வைக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் நடவு செய்யும்போது வாங்கறதுக்கு கொடுக்குற அதிகமான பணத்தை நீங்கள் ஈடுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் எடுத்துடலாம். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி ஹைப்ரிட் ரகத்தை வாங்கி வைக்கும்போது குலையோட வெயிட் வந்து மட்டை வந்து தாங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் சாதாரண நர்சரியில் வாங்குற மரங்கள் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு செயற்கை முறையில் மறந்த செயற்கை செஞ்ச மரங்கள் வந்து தாய் மரம் தந்தை மரம் நமக்கு நல்ல குவாலிட்டியான மரமாக இருக்கிறதுனால இந்த குலை ஒடிகிற பிரச்சனைலாம் கண்டிப்பாக வராது. நான் தனிப்பட்ட முறையில் ராம் கங்காங்கிற இந்த மாதிரி செயற்கை பாலினேஷன் மரத்தை வாங்கி நட்டு அதை வளர்த்திருக்கிறேன். அதில் வந்து மட்டை ஒடிகிற பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் தென்னை மரத்துக்கு வந்து எந்தெந்த சமயத்தில் என்னென்ன உரம் கொடுக்கணுமோ அந்த உரத்தை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருவோன்னு. அப்போ தான் மட்டையில் வந்து சத்துக்கள் இருக்கிறனால மட்டை வந்து குலைய தாங்கி இருக்குது. தண்ணி வசதி நல்லா கொடுத்துருவோன்னு. நீங்கள் உரம் வைக்கிறதுல ஏதாச்சும் இது குறைபாடோ தண்ணி உடலில் வந்து அதை லேட் பண்ணி ஏதாச்சும் குறைபாடு பண்ணிங்கன்னா மட்டையோட சத்துக்கள் குறைஞ்சி குலை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பராமரிப்பு முறையில் தான் இருக்குது. இப்போ இந்த குட்டை ரகம் நெட்டை ரகம் குட்டை நெட்டைன்னு சொல்கிறதுல இது நிறையா பிராண்ட் இருக்குது. நிறைய கம்பெனிக்காரங்க நிறையா உருவாக்கி விற்றுட்டுருக்குறாங்க. அதே குட்டை அதில் பார்த்தீங்கன்னா 4-5 ரகம் இருக்குது, குட்டை நெட்டையில் 4-5 ரகம் இருக்குது. அதில் எந்த மரத்தோட பயன்கள் எப்படிங்கிறத இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் சொந்த தேவைக்கு 2-3 மரம் வளர்த்துறவங்களுமே சும்மா ஏதாவது ஒரு நர்சரிக்கு போனால் ஏதோ ஒரு மரத்தை எடுத்துகிட்டு வந்து நட்டுன்னு இல்லாமல் சிறந்த ரகங்களை பார்த்து ஒவ்வொரு ரகத்துக்கு ஒரு மரத்தை நட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கும் நிறைய தென்னங்காய் காய்க்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இப்போவெல்லாம் நர்சரி கார்டனில் தென்னை மரத்தை வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் குரோ பேக்லேயே வளர்த்தி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வீட்டு தோட்டத்துக்கு 1-2 மரம் வைக்கிறவங்க வந்து சின்ன மரமாக எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் குரோ பேக்கில் வளர்ந்து பெரிய மரத்தை எடுத்து வச்சிங்கன்னா நட்டு வச்சு அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷம் உங்களுக்கு காய் வரும். தென்னை மரம் தோப்பாக நடவு செய்கிறவங்க வறட்சியான இடத்துல இருக்கிறவங்க வந்து நெட்ட ரகத்தை வைங்க. கொஞ்சம் தண்ணி மீடியமாக இருக்கிறவங்க வந்து நெட்டை குட்டை ரகத்தை வைங்க. தண்ணி வசதி நல்லா இருக்குது, எங்களுக்கு எப்பவுமே தண்ணி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிற ஆளுங்க வந்து குட்டை நெட்டை ரகத்தை வைங்க. அணில் தாண்டா தென்னை 1000 இருந்தால் ஆண்டியும் அரசன் ஆவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 1000 தென்னை மரம் வைக்கிறது முக்கியம் இல்லை, அது சிறந்த ரகத்தை வச்சிங்கன்னா நீங்கள் 500 மரம் இருந்தாவே ஆண்டியும் அரசன் ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்ச சில தகவலத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தென்னை மரம் நடுற விவசாயிங்க நல்ல அக்ரி ஆஃபீஸரை பார்த்து தகவலை கேட்டு நல்லா சிறந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க. 40-50 வருஷம் வச்சுருக்க போகிறீங்க. இப்போ செய்கிற தவறு வந்து பிற்காலத்தை வந்து பாதிக்கும். நல்ல முடிவெடுத்து நல்ல விதமாக விவசாயம் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.